Welcome to a magical world where your kids play and learn. Unlock exciting word puzzles. Enjoy exciting coloring fun. Download today and make learning magical. Available on Play Store and App Store. பெரியோர்களே, தாய்மார்களே, சின்ன பசங்களே, குழந்தைகளே, இங்க வாங்க. என் பேரு தான் சீப்பநாயகன். என்கிட்ட இது எல்லாமே உங்களுக்காக தான். பாருங்க பாருங்க, அழகான சீப். உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். உனக்கு சீப்பு வேண்டாமா ராஜு? வேண்டாம், எனக்கு என்னவோ இந்த சீப்பு அவ்வளவா பிடிக்கல. நானும் இதே விஷயத்தை தான் சுக்கிக்கு சொல்ல நினைக்கிறேன். ராஜகுமாரி, வா நம்ம போகலாம். அங்க என்ன ஒரே கூட்டம். அவன் பேரு சீப்பநாயகனா? சீப்பு வித்துக்கிட்டு இருக்கான். சுட்கியும் ஜகவும் சீப்பு வாங்குறதுக்காக அங்க போயிருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த சீப்புகளை பார்த்தா சந்தேகமா இருக்கு. பீம், இங்க பாரு, நான் எனக்காக ஒரு சூப்பர் சீப்பு வாங்கி இருக்கேன். நல்லா இருக்குல்ல? நீ ஜகுக்காகவும் சீப்பு வாங்கிருக்கியா? ஆமா. நான் சீக்கிரமே வந்துடுறேன். டோலக்பூர் ஜனங்களே, என்னுடைய இந்த வண்ணமயமான சீப்பு உங்க எல்லாரையும் ஆட்டி படைக்க போகுது. சுட்கி 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 லா 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 சுட்கி சுட்கி. என் முடி ஏன் இவ்வளவு நீளமா வளர்ந்திருக்கு? தலைய அசைக்க முடியும். யாராவது வந்து காப்பாத்துங்க. தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். உங்க முடி அழகாயிடும். நீயா? என்ன பாப்பா, என்ன ஆச்சு? என்னோட சீப்பு உனக்கு பிடிக்கலையா? உன்னோட சீப்பால தலை சேவிதான் நான் இப்படி ஆயிட்டேன். எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடுறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணியா? யாரால தடுக்க முடியும்? உன்னை பீம் கண்டிப்பா தடுத்து நிறுத்துவ. அவன் யாரு? நீ இங்கேயே இரு. அவ அரண்மனையில இருந்து வந்துட்டே இருப்பான். நான் இங்கேயே இருந்து உன்னோட பீமை பார்த்துட்டு போறேன். ஆ? ஊரே இப்படி வெறிச்சோடி போயிருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? ராஜு நில்லு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அங்கிள் ஞாபகம் இருக்கா? நேத்துக்கு இங்க வந்து சீப்பநாயகன் கிட்ட இருந்து எல்லாரும் சீப்பு வாங்குனாங்களே. தெரியும். இந்த சீப்பால தலை சீவினதால எல்லாரோட முடியும் எல்லாரும் அவங்க முடிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னா வா, முதல்ல அவனை தடுத்து நிறுத்தலாம். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. அத பாரு. சீப்பு நாயகா நில்லு. ஒருவேளை நீதான் அந்த பீம். சரி, நல்லதா போச்சு. நீயே வந்து என்ன பார்த்துட்ட. உனக்காகவே நான் விசேஷமான சீப்பை வச்சிருக்கேன் பாரு. வேண்டாம், மீசை இப்படி வளர்ந்துட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன பண்றீங்க? வேண்டாம். தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கு. வேண்டாம். என்ன பண்றது? அப்படியா? எப்படி குணப்படுத்த போற? அதுக்காக என்கிட்ட ஒரு சிறப்பு வைத்தியம் இருக்கு. அதாவது ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன். அத நீங்க உங்க முடியில தடவுனா போதும், உங்க முடி சரியாயிடும். யார் யார் வீட்ல இருந்து எவ்வளவு பொருட்களை திருடினியோ அதையெல்லாம் நீ திருப்பி கொடுத்தே ஆகணும். நான் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். இந்த மொத்த எண்ணெய் பாட்டிலையும் உன்னோட உடம்புல ஊத்தணும் போல இருக்கே. சீக்கிரம் அந்த எண்ணெயை ஊத்துங்க. சும்மா வளவலன்னு பேசாதீங்க. சரி, சும்மா ரியாக்ஷன் எல்லாம் காட்டாத, அமைதியா உட்கார்ந்துட்டு இரு. பீம், அங்க பாரு, அந்த இடத்துக்கு போகலாம் வா. வர எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன். உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்.
வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? என்ன காப்பாத்துங்க. எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், டோலக்பூரை சேர்ந்த பீமா, நான் ஜோலாப்பூரை சேர்ந்த ஷூ கடைக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்போ உன்னோட வாளோட வித்தையே காட்டு. ஜகு, போய் சுட்கிக்கும் ராஜுக்கும் உதவி செய். நல்ல வேலை, அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம். அந்த மந்திர ஷூவை வச்சு நம்மள என்ன காலியா, கடைசியில ராஜுவோட உதவியால தானே அந்த ஷூ கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சது. நீ என்னடானா உன வீட்டுல போய் உட்கார சொல்ற. ஆஹா, சரி சரி, ஒத்துக்கிறேன். அவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். உன்னை நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். காளியா, எங்க பால் எங்க நீ பாத்தியா? நான் இந்த பால உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பாரு காளியா, மரியாதையா பால திருப்பி கொடுத்துறே, இல்லனா அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன், அத கேட்டீனா இந்த பால நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். என்னன்னு சொல்ல? வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் தான். ஏன் உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்கணும்? இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. நம்ம 4 பேர் விளையாடுறதுக்கே அங்க இடம் பத்தல. எல்லாரும் சேர்ந்து அங்க எப்படி விளையாட முடியும்? அப்படினா சரி, நல்ல பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு? காப்பாத்துங்க.
ரொம்ப கெட்ட கனவா இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதா. தலைவா நில்லுங்க. பீம் பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். பீம், இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். ஓ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடியும் வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என் சக்தியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம். பேட்டை என்கிட்ட கொடு, நான் பேட்டிங் பண்ண போறேன். எந்த ஊரு? என் தலைவர் வெளியில வந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. தலைவா! இது என்ன? இந்தா உன்னுடைய பேட்டையும் எடுத்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ யாரு? ஏன் தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்டியே? அப்படியா? முடிஞ்சா மோதி பாரு. ப்ரொஃபசர் அங்கிள் உன்னை மறுபடியும் பள்ளிய மாத்திடுவாரு. அப்படியா? பீமா, சூப்பர் கம்பல்லி, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பீம்,
பீம், அதுக்கு இன்னும் உன் மேல கோபம் இருக்கு. அதான் உன் மேல ஏறி வந்து உன்னை முறைச்சு பாக்குது. இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம். நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டி அருமையா நடத்துனீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். வாங்க, குகை பக்கத்துல நிறைய பழங்கள் இருக்கும்ல, அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடலாம். அங்க இருக்கிற பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். அங்கேயே படுத்து தூங்கலாம்.
இங்க பாருங்களேன், யாரும் அவங்களோட பையன் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நான் இது வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்குல்ல, நிறைய கலர்லயும் இது இருக்கு. எனக்கு ரெட், எனக்கு பச்சை, எனக்கு ஒயிட். சரி, நான் நீலத்தை எடுத்துக்கிறேன். அது மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. முதல்ல யாரு? இது என்ன தானா நகர்ந்து? இப்போ நாம எங்க இருக்கோம்? இது பார்க்க பயங்கரமான காடு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஜக் உருட்டுன இந்த தாயம் காடு மாதிரி இருக்க இந்த பகுதியில வந்து நின்னு இருக்கு. சாதாரண விளையாட்டு மாதிரி தோணலை. இந்த மிருகம்னா இவ்ளோ பெருசா இருக்கு. இது சாதாரண மிருகம் இல்ல, இதுதான் டைனோசார். ஆனா இந்த மிருகம் 11 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி? ஆனா இன்னும் இந்த டைனோசர் அங்கேயே தான் இருக்கு. அதோட காலடியில இருக்கிற அந்த அட்டையை நம்ம எப்படி எடுக்கிறது? இங்க பாரு, நான் உனக்கு கீழே தான் இருக்கேன். இன்னும் முன்னாடி போ பீம். டைனோசரோட காலுக்கு அடியில அந்த போர்டு மாட்டிட்டு இருக்கு. சீக்கிரம் விளையாடுங்க. பீம், முடிஞ்சிடுச்சு. இது ஏதோ பழங்காலத்து அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த விளையாட்டு எப்பதான் முடியும்? இங்க பாருங்க, நாம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையே. இந்த விளையாட்டை நம்ம மறுபடியும் விளையாடலாம். இங்க இருந்து வெளியே போறதுக்கு அதான் ஒரே வழியா இருக்கும். அப்ப நான் தான் மறுபடியும் விளையாடணும். எங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடு. ஆறு விழுந்திருக்கு. இது என்ன எங்கேயும் நகராம இங்கேயே நிக்குது? இது நான் முன்னாடி பார்க்கவே இல்லையே. எங்க பாருங்க, இதுல ஒரு கதவு இருக்கு. இதுல ஆறு தாயம் இருக்கு. இதுல ஒவ்வொரு தாயத்திலையும் 6 விழுந்ததுன்னா, இதோ இந்த கதவுல இருக்கிற மாதிரி 6 12 புள்ளி தானே இருக்கும். 2 தாயத்திலையும் மொத்தம் 6 புள்ளிகள் விழுந்ததுன்னா நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி கிடைச்சிடும். என்ன விழுந்தது? 1 1 2. 1 1 2. என்ன சொல்ற? 12 விழுற மாதிரி நீ விளையாடு. என்னது? அந்த தாயம் இல்லாம நம்ம எப்படி இங்க இருந்து வெளியே போறது?
நாம தப்பிச்சிட்டோம் ஏ வாங்க பசங்களா வாங்க. என்னுடைய பழைய ஸ்டாம்ப் புக் இது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் வெவ்வேறு நாட்டோடது. இது எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசை. இதுக்கு மேல என்னால உன்னை சுமக்க முடியாது. அந்த ஸ்டாம்ப் ஒரு மந்திர ஸ்டாம்ப்னு உனக்கு நல்லா தெரியுமா? தெரியுமாவா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வருஷமா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஸ்டாம்ப் எனக்கு கிடைச்சிட்டாலே போதும். என்னோட மந்திர ஸ்டாம்ப் கலெக்ஷன்ல நான் ஒரு பெரிய சாதனையே பண்ணிடுவேன். பிரபலமாயிடுவேன். காப்பாத்துங்க. யாரோ ஆபத்துல இருக்காங்க. தாத்தா பசங்களா, நான் நல்லா தான் இருக்கேன். யாரோ குறும்புத்தனம் பண்றாங்க. இத பாரு பீம், நீ உள்ள போ. உள்ளுக்குள்ள என் பெட்டி திறந்து கிடக்குது. என்ன வெளியே இழு. போயிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டாம்ப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த ஸ்டாம்பை பிரஸ் பண்ணி பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் பெரிய சயின்டிஸ்டா இருந்தாரு. அந்த பல்பை எரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இங்க பாரு, ஏரோப்ளேன் ஸ்டாம்ப். இதுல உட்கார்ந்து நம்ம திரும்பவும் டோலக்பூருக்கு போயிடலாம் இல்லையா? நம்மள தாக்குறாங்க. பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. கண்ணு பாரு, பீம் இங்க பாரு. இது நம்ம டோலக்பூரோட ஸ்டாம்ப் ஆச்சு. எனக்கு தெரியும், இந்த ஸ்டாம்ப் எல்லாம் திருடுறாங்களே, அவங்க கிட்டதான் என்னுடைய பழைய ஸ்டாம்பும் இருக்குன்னு தெரியும் வருவேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஸ்டாம்ப் புக் கிடைச்சிடுச்சு. இதுல டோலக்பூர் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால இதுதான் என்னுடைய ஃபேவரட்.